இந்த வீடியோவில் இன்டெக்ரல் ஓவர் 0 to π/2 log cos xோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, கொடுத்துக்கிற இன்டெக்ரலை நம்ம ஐன்னு எழுதிக்கலாம். I is equal to 0 to π/2 ஓகேவா, log of cos x dxன்னு எழுதிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலான்னா, இந்த ஈக்குவேஷனை நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பரு 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம் கன்வீனியன்ட்டுக்கு. 0 to π/2 இன்டெக்ரல் லாக் ஆஃப் காஸ் எக்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா, காசு இங்கே π/2 இருக்கு இல்லையா, π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். சரியா, மாற்றி எழுதிக்கிறேன். அதனால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். இஸ் ஈக்குவல் டு 0 to π/2 ஓகே, log of cos π/2 மைனஸ் எக்ஸை நான் எப்படி எழுத முடியும்னு பார்த்தீங்கன்னா, sin எக்ஸ்ன்னு எழுதுகிறேன். அதனால் sin எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த டேர்மை அதாவது cos π/2 மைனஸ் எக்ஸை நான் sin எக்ஸ்ன்னு எழுதிக்க முடியும். அதனால் அப்படி எழுதிக்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பேசிக்காக ஐ, இதோட வேல்யூஸ் நம்மளுக்கு ஐ இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் 1 ஓகேவா. ஈக்குவேஷன் 1 என்னது, log of I is equal to integral over 0 to π/2 log cos x dxங்கிறது 1, log sin x dxங்கிறது 2. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்படி பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2iன்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 0 to π/2 log of cos x dx plus integral over 0 to π/2 log of sin x into dxன்னு நம்மளுக்கு கிடைச்சோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்குவோம். எப்படி எழுதுவோம், 0 to π/2 log of cos x plus log of sin x into dx ஓகேவா. ஸோ இந்த உள்ள மட்டும் இருக்கு இல்லையா இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி தெரியும், log a ப்ளஸ் log b அப்படின்னு இருக்கு. log a ப்ளஸ் log bன்னு இருந்துச்சுன்னா log abன்னு எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம இதை இப்போ எழுத போகிறோம். சரியா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 0 to π/2 log of ஓகே sin x cos x dxன்னு நம்மளுக்கு வந்துடும். சரியா, log of sin x cos x into dxன்னு வந்துடுது. ஸோ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதோட வேல்யூ நம்மளுக்கு சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 into sin x ஓகே cos x divided by 2ன்னு இருக்கும். சரியா, divided by 2. ஸோ இன்ட்டு dxன்னு இருக்குது. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நான் மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை, கீழே 2ஆல் மல்டிப்ளை. ஸோ அதனால் எனக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் நான் அப்படி பண்ணிக்கிறேன். சரியா. ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷனை நம்மளுக்கு இப்போது கிடச்சிருக்கு. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு இருக்குது, இது ஆக்சுவலாக 2iன்னு இருக்குது. சரியா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாட் ஐ, இட் இஸ் a 2i. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது 2i. ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த sin 2xன்னு எங்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. sin 2xன்னு இருந்துச்சுன்னா நான் அதை 2 sin x cos xன்னு எழுதிக்க முடியும். சரியா, 2 sin x into cos xன்னு எழுதிக்க முடியும். அந்த ஃபார்மேட்டில் நான் இதை இப்போது எழுத போகிறேன். சரியா. ஸோ அப்போது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் as யூஷுவல் நம்மக்கிட்ட இருக்கிறது 2i இன்டெக்ரல் ஓவர் 0 to π log of என்ன வருது, 2 ஓகே 2
sin x cos x. ஓகே, 2 sin x cos x இல்லை 2 sin 2x. ஓகேவா, sin 2x by 2 இருக்கும் இன்ட்டு dx. ஓகேவா. ஸோ நம்ம இந்த பெரிய ஈக்குவேஷன் முன்னாடிக்கிற இந்த ஈக்குவேஷனை வந்து தான் இப்படி எழுதுகிறோம். சரியா. ஸோ அடுத்தது இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து log a by bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா. log a by bன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும், ரைட். log வந்து இங்கே வந்து நம்மளுக்கு π/2 இருக்குது. ஸோ இது வந்து π/2, log வந்து π/2, சரி, இன்டெக்ரல் ஓவர் π/2ன்னு இருக்குது. ஸோ இப்போது log a by bன்னு இருக்கு. அப்போது 0 to π/2. ஸோ இப்போ log a by bன்னு இருந்துச்சுன்னா log a minus log bன்னு எழுத முடியும். அந்த ஃபார்மேட்டில் இதை எழுதிக்கலாம். sin 2x into dx minus integral over 0 to π/2, ஓகேவா, log of 2 into dxன்னு நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. இது வந்து 2i. ஸோ அடுத்தது என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்குது இல்லையா இந்த 2xங்கிறத, அந்த 2xங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா tன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, t is equal to 2xன்னு எழுதிக்கிறேன். அதனால் எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா dt by dx வந்து 2ன்னு வந்துடும். அடுத்தது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அடுத்தது dxங்கிறது வந்து எனக்கு dt by 2ன்னு எழுத முடியும். ஸோ அதே நேரத்தில் இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா t is equal to நம்மளுக்கு இந்த 2xன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, t is equal to 2xன்னு எழுதிக்கிறோம். ஸோ அதே நேரத்தில் எக்ஸுங்கிறத நம்ம வந்து π/2ன்னு போட்டோம்னா இங்கே என்ன வரும், 2 into π/2ன்னு போட்டோம்னா என்ன லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஏன்னா உள்ளே மாற்றுறோம், ஸோ இன்டெக்ரலில் வந்து மாற்றுறோம், அப்போ லிமிட்ஸும் மாற்றணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், எக்ஸ் இடத்துல π/2 சப்ஸ்டியூட் பண்ணி அந்த டீயோட லிமிட், பேசிக்காக லிமிட்டை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஏன்னா இன்டெக்ரல் உள்ள மாற்றுறதுனால இந்த லிமிட்டும் நம்ம மாற்றணும். அப்போது டி வந்து π/2 பதிலாக இப்போ எனக்கு வந்து பைன்னு மாறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும், அதாவது இந்த டேர்மை மட்டும் நான் வந்து லிமிட் மாற்றி இந்த ஃபார்மேட்டில் டி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர போகிறேன். சரியா. ஸோ டி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தேன்னா என்ன மாதிரி வருதுன்னு பாருங்கள். ஸோ பேசிக்காக இப்போ என்ன வரும், 2i is equal to integral over 0 to π/2. π/2 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னு பாருங்கள். ஸோ sin log of sin 2x இருக்கு இல்லையா. ஸோ sin 2xை தான் நம்ம வந்து 2xக்கு பதிலாக டீன்னு போட்டுக்கலாம். அப்புறம் sin tன்னு வரும். ஸோ dxக்கு பதிலாக என்னென்னு போடுவோம், dt/2 அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா. அப்போ sin x into sin dt sin t into dt/2 இருக்கு எனக்கு. சரியா. நான் இதை வந்து மாற்றுறேன், லிமிட் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா மாறும். நான் π/2ன்னு எழுதிட்டேன். இது வந்து பேசிக்காக பை, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட்டை நம்ம மாற்றிட்டோம். ஸோ அதனால் பை தான் எனக்கு லிமிட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத வந்து நான் செகண்ட் டேர்மாக அப்படியே வச்சுக்கிறேன். 0 to, அது என்ன இருக்குன்னா 0 to π/2 log of 2 into dx அப்படின்ற இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. சரியா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வை வெளியே எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற 2வை வெளியே எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த 2வை வந்து நான் வெளியே எடுத்துக்கிறேன். 1/2ன்னு இருக்கும். ஸோ இந்த π/2வை நான் 2 டைம்ஸ், இப்போ வந்து ஒன்று 0 to π/2, அப்புறம் π/2 to பை அப்படின்ற மாதிரி 2 லிமிட்டை நான் ரேஞ்சாக நான் இதை பிரிச்சுக்கிறேன் இந்த லிமிட்டை வந்து. சரியா. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதிலாக நான் என்ன போடலாம் முடியும்னா, இப்படி எழுத முடியாது என்னால். 2 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ்னு வரும். ஏன்னா 2 எப்படின்னா π/2 90, அப்போ 2 டைம்ஸ்னு போட்டுக்கிட்டேன்னா 2 into 90 வந்து 180. ஸோ அதனால் நான் 2 டைம்ஸ். ஸோ 0 to π/2, அடுத்தது log of,
ஓகே, log of sin t into dt மைனஸ், ஸோ இந்த log 2 நான் வெளியில் எடுத்துக்கிறேன். அப்போ 0 to pi by 2 dxன்னு மட்டும் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் இப்போ நம்மளுக்கு இருக்கிறது. இது வந்து பேசிக்காக 2i. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு இங்கே இருக்கிறது வந்து இந்த டேர்ம் மட்டும்தான். இப்போது இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸில் மாற்றி எழுதிக்கலாம். இப்போது சரியா, எக்ஸில் மாற்றி எழுதுனா இந்த 2 போயிடுச்சு. அப்போ 1 தான் இருக்கும். அப்போ 0 to pi by 2. இப்போ டீயில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷனை வந்து நான் எக்ஸில் மாற்றி எழுதிக்கிறேன். log of x log of sin t க்கு பதில் sin xன்னு போட்டுக்கிறேன், dtக்கு பதில் dxன்னு போட்டுக்கிறேன், மைனஸ். ஸோ இந்த log 2 இருக்குது. இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டெக்ரல் பண்ணேன்னா dxை வந்து எக்ஸ்ன்னு கிடைக்கும். லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to pi by 2ன்னு இருக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன வருது, இங்கே 2iன்னு இருக்குது. ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இப்படி இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேர்ம் மாதிரி இருக்கா, இது ஐ மாதிரி இருக்கா. 0 to pi by 2 log of sin x dx அப்படின்னு இருக்கு இல்லையா. இது வந்து ஐ. ஸோ அப்போ நான் ஐன்னு இந்த இடத்துல போட முடியும். ஸோ இங்கே வந்து நான் லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணி அது வேல்யூஸ் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ அப்போது 2i இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ், இங்கே பார்த்தீங்கன்னா log 2 இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் லிமிட், இப்போ எக்ஸுக்கு லிமிட் வந்து அப்பர் லிமிட் வந்து pi by 2, இது வந்து pi by 2 இருக்குது. லோயர் லிமிட் 0 இருக்குது. 0 போட்டோன்னா எந்த வேல்யூஸும் இருக்குது, அது 0 தான் வரும். ஸோ அப்பர் லிமிட்டை மட்டும் அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும், தட் இஸ் pi by 2. சரியா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐயை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா 2i மைனஸ் ஐன்னு வரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்குது, மைனஸ் pi by 2 log of 2 அப்படின்னு இருக்கு. சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், ஸோ i இஸ் ஈக்குவல் டு மைனஸ் pi by 2 log of 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. சரியா? இதுதான் வந்து i வேல்யூஸ். ஸோ i வேல்யூஸுங்கிறது நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, i இஸ் ஈக்குவல் டு 0 to pi by 2 log of ஐங்கிறது sin பேசிக்காக காஸ் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துன்னுக்குறோம் இல்லையா, காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துன்னுக்குறோம். சரியா? ஸோ அப்போ இது வந்து காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். காஸ் எக்ஸா சைன் எக்ஸா? ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் ஹியர், sin x cos x. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2ல் பாருங்கள், இது வந்து ஐன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 0 to pi by 2, இந்த ஈக்குவேஷன் வந்து சைன் ஐ பேசிக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து ஐன்னு எழுதிக்கிட்டோம். ஸோ அடுத்தது, ஸோ அப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஐங்கிற இடத்துல நம்ம ஐ கேன் புட் ஸோ காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, மைனஸ் pi by 2 log of 2, ரைட், log of 2. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிக்கிற ரிலேஷன். அதாவது log of cos x வந்து இப்போது 0 to pi by 2 லிமிட் இருந்துச்சுன்னா மைனஸ் pi by 2 log 2ன்னு நம்மளால் எழுத முடியும். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா?